வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ பேசிக் மேத்ஸ் சீரிஸோட அடுத்த பார்ட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 16வது பார்ட்டு. இது வரைக்கும் நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த 15 வீடியோ பார்க்கலன்னா பார்த்துருங்க. ஓகே, நீங்கள் வந்து யூடியூப்பில் பேசிக் மேத்ஸ் இன் தமிழ்னு சர்ச் பண்ணாலே நம்மளுடைய பிளேலிஸ்ட் தான் ஃபஸ்ட்டு வரும். இதில் நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸும் இருக்கும். நீங்கள் வந்து இதை பார்த்துருங்க. ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்னா என்ன, ஸ்கொயர் ரூட்னா என்ன, அதுக்கப்புறம் கியூப் ரூட். ஓகே, இதோட ட்ரிக்கும் பார்க்க போகிறோம். சூப்பரான ட்ரிக்கும் பார்க்க போகிறோம். நீங்கள் 11லேருந்து 99 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பரோட ஸ்கொயர், அடுத்ததாக கியூப் ரூட், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு டைமே எடுக்காது, குயிக்காக கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி ட்ரிக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட்னா வந்து என்னது, வர்க்க மூலம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு ரூட்டுக்குள்ளே ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னாலே அதான் நம்ம வந்து ஸ்கொயர் ரூட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல வந்து 3, 4, 5 இந்த மாதிரி மென்ஷன் பண்ணாமல் வெறுமனே இருக்குது அப்படின்னா அது ஸ்கொயர் ரூட்டு. 3 மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கியூப் ரூட்டு, 4 மென்ஷன் பண்ணியிருந்தா 4th ரூட்டு, 5 மென்ஷன் பண்ணியிருந்தா 5th ரூட்டு. ஓகே, இப்போ வெறுமனே எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா இது ஸ்கொயர் ரூட்டு. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம், உள்ள 2 இருக்குது. ஓகே, 2 × 2 2 இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 2 நம்பர், ஒரே நம்பர் 2 வாட்டி வந்திருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து ரூட்டை விட்டு வெளியில் எடுத்துக்கலாம். இது தெரிஞ்சது தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்த ஒரு நம்பரோட ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா அது ரூட்டை விட்டு வெளியில் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 441 அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சவங்க டக்குன்னு சொல்லிடுவீங்க, இது வந்து 21 ஸ்கொயரோட வேல்யூ அப்படின்ட்டு. இதே மாதிரி இப்போ ஒரு 45 ஸ்கொயரோ 85 ஸ்கொயர் வேல்யூ உள்ளே இருக்குது அப்படின்னா அது எல்லாருக்குமே தெரியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்பர் வர்றப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை வச்சு பார்க்கலாம், அடுத்து நம்ம வந்து எல்லா நம்பருக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் 1 ஸ்கொயர்லேருந்து 30 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 50 வரைக்கும் பண்ணால் கூட ஓகே தான். ஆனால் 1 ஸ்கொயர்லேருந்து 30 ஸ்கொயர் வரைக்கும், 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, 5 ஸ்கொயர்னா 25, அந்த மாதிரி 9 ஸ்கொயர்னா 81, 25 ஸ்கொயர்னா 625. இந்த மாதிரி 1லேருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கொயர் வேல்யூவை நீங்களே ஃபஸ்ட்டு எழுதுங்க. கால்குலேட்டர் உங்ககிட்ட இருக்குது, 1 × 1, 2 × 2, 26 × 26 அந்த மாதிரி போட்டு 30 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கொயர் வேல்யூவை ஃபஸ்ட்டு நீங்களே கால்குலேட்டரில் பார்த்து எழுதுங்க. அதை திரும்ப திரும்ப எழுதிக்கிட்டே இருங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்கள் ட்ரைவ் பண்ணாமல் இருக்கிற டைமில், ஓகே, பஸ்ஸில் போகிறீங்க, காரில் யார் கூடயாச்சும் போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை வந்து அப்படியே மைண்டில் ஓட விடுங்க. 24 ஸ்கொயர் என்ன வரும், 21 ஸ்கொயர் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி. தூங்குறதுக்கு முன்னால், காலையில் எந்திரிச்ச உடனே, குளிக்கிறப்போ, இந்த மாதிரி வந்து இதை நீங்கள் மைண்டில் ஓட விடுங்க. ஓகே, ஸோ இதை பண்ணாலே இது வந்து 1 நாள் 2 நாளில் வந்து உங்களுக்கு இது மனப்பாடம் ஆயிடும். ஓகே, ஏன்னா இது உங்களுக்கு மேத்ஸுக்கு மட்டும் கிடையாது, ரீசனிங்க்குமே இது தேவைப்படும். நம்பர் சீரிஸ் அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வச்சு அந்த லாஜிக் வச்சு கொஷின் கேட்டிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு இதோட வேல்யூ எல்லாம் மனப்பாடமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் நிறைய இடத்துல வந்து மற்றவங்களோட குயிக்காக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் மனப்பாடம் பண்ணலாட்டியும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கணும். இது உள்ள ஒரே மாதிரி 2 நம்பர் வருமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு பேசிக் மெத்தட், கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்கள் டானா வகுத்தல் பண்ணுறது. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிப்பீங்கள்ல, மீச்சியமாக கண்டுபிடிக்கிறதுக்கு பண்ணுவீங்கள்ல, அதே மாதிரி மெத்தட் தான். ஓகே, இப்போ 441. இப்போ இந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆகாது, ஏன்னா இது ஒற்றைப்படை எண். ஓகே, 3ஆல் டிவைட் ஆகுமான்னு நம்ம செக் பண்ணணும். அதுக்கு நம்ம டிவைட் பண்ணி தான் செக் பண்ணணும்ட்டு கிடையாது. இந்த நம்பரை கூட்டுங்க. 4 4 8, 8 1 9, அதாவது ஒவ்வொரு டிஜிட்டையும் கூட்டுங்க. ஸோ அந்த கூடுதல் 3ஆல் டிவைட் ஆகுமா, ஆகும். அப்போ இந்த நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும். இதை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும். ஓகே, ஒருவேளை 3ஆல் டிவைட் ஆகாது, அந்த கூடுதல் 3ஆல் டிவைட் ஆகலைன்னா இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகாது. அப்போ நீங்கள் வந்து அடுத்து 5ஓ இல்லைனா 7ஓ இல்லைனா 11ஓ அந்த மாதிரி வேற நம்பருக்கு போகணும். ஓகே, இந்த மாதிரி பண்ணுறப்போ நீங்கள் ஒரு பகா எண்ணை வச்சு வகுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். 2ஆல், 3ஆல், 5ஆல், 7ஆல், 11ஆல் அந்த மாதிரி வகுக்கிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் எல்சிஎம் எடுக்கிறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி தான் பண்ணணும். இதில் கூட நீங்கள் வேறு மாதிரி பண்ணலாம், பட் எல்சிஎம் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ இது 3ஆல் வகுப்படும் அப்படின்னாலும் 3ஆல் வகுக்கிறேன். இப்போ இங்கே ஒரு 3 3, 4ல் ஒரு 3 போகுது, மிச்சம் என்ன இருக்குது, ஒரு 3 போயிடுச்சுன்னா மிச்சம் 1 இருக்குது.
இப்போ 14 14ல் எத்தனை 3 இருக்குது? 4 12 இருக்குது, மிச்சம் 2 இருக்குது. இப்போ 21 7 3 21. இப்போ 147 147 மறுபடியும் வகுக்கணும். இப்போ இங்கே வந்து பாருங்க 5 5 7 12 12 3ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். அப்போ இந்த நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ மறுபடியும் நீங்கள் 3ஆலே டிவைட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ 4 12 மிச்சம் 2 இருந்திருக்கும், 9 27. இப்போ இது பார்த்தாலே தெரியுது இது 7ஆல் டிவைட் ஆகும் அப்படின்ட்டு. 7 49. மறுபடியும் 7ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஒரே 7. இந்த மாதிரி 1 வர்ற வரைக்கும் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ ரூட்டுக்குள்ளே உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் தான் வரும், பெருக்கல்ல வரும். 3 × 3 × 7 × 7 வரும். ஸோ 2 வாட்டி 3 வந்தது ரூட்டை விட்டு வெளியில் வரும், 2 வாட்டி 7 வந்தது ஒரு 7 வெளியில் வரும். 2 வாட்டி 3னா ஒரு 3 வெளியில் வரும், 2 வாட்டி 7னா ஒரு 7 வெளியில் வரும். ஸோ அப்போ 3 21. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து 441 அப்படிங்கிறது 21 ஸ்கொயர். மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா இதை நீங்கள் டேரெக்டாகவே பண்ணியிருக்கலாம், இவ்வளோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இது எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆனால் இது வந்து ஒரு சில நம்பரை பொறுத்து மாறும். இதில் வந்து டைம் எடுக்கும், இது இன்னும் நீளமாக போய்கிட்டே இருக்கும். ஓகே, இதை விட கொஞ்சம் சிம்பிளான மெத்தட், இதை விட கொஞ்சம் குயிக்காக ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. இதுவுமே பேசிக் மெத்தட் தான், கஷ்டமான மெத்தட்லாம் கிடையாது. ஓகே, இப்போ 441 இதை வந்து இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்கே வர்றது தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே, இப்போ நீங்கள் இதை 2 2ஆக பிரிங்க. ஓகே, இந்த 2 அடுத்து இங்கே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு நம்பரை மட்டும் இப்போ நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நம்பரோட ஸ்கொயர் அது 4ஆக இருக்கலாம், இல்லை 4 விட சின்ன நம்பராக இருக்கணும், 4 தாண்டி போகக்கூடாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 4 தான். ஓகே, 4 தான் வரும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 2 வாட்டி பெருக்கிறீங்க, 2 2 வாட்டி பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 4 வருது. இங்கே எந்த நம்பரை வச்சு பெருக்கிறீங்களோ அதை நீங்கள் மேலே எழுதிக்கோங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருது, இங்கே வந்து 0 வந்துடும். ஓகே, அடுத்து இந்த பேரை இறக்குனீங்க. ஒருவேளை 2 நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 நம்பரையும் சேர்த்து கன்சிடர் பண்ணணும். ஒரு நம்பர் தான் இருக்குது அப்படின்னால இங்கே 1 எடுத்துக்கிட்டீங்க. அடுத்து இந்த 2 நம்பரையும் சேர்த்து கீழே கொண்டு வாங்க, 41. இது ரெண்டையும் நீங்கள் கூட்டணும். இப்போ கூட்டினீங்கன்னா என்ன வருது, 4 வருது. இப்போ இந்த இடத்துல ஒரு நம்பரை நீங்கள் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 போடுறீங்கன்னா இந்த 2ஆல் தான் நீங்கள் மறுபடியும் பெருக்கணும், 42 × 2. ஓகே, ஒருவேளை 8 போடுறீங்கன்னா 48 × 8. ஓகே, அந்த மாதிரி இந்த இடத்துல எந்த நம்பரை போட்டு அதே நம்பரால் இந்த 40 சம்திங்கை நம்ம பெருக்கிறப்போ எனக்கு 41 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41 1ஆல் பெருக்கணும். ஓகே, 41 1ஆல் பெருக்கணும். இங்கே என்ன நம்பர் போடணும் அதுதான் மறுபடியும் போடணும். 41 1ஆல் பெருக்குனா எனக்கு 41 தான் வரும். ஓகே, ஸோ அப்போ எந்த நம்பரால் பெருக்கிறேன், 1ஆல் பெருக்கிறேன், அதை மேலே எழுதிக்கோங்க. இப்போ இதில் 0 வந்துருச்சு. 0 வந்துருச்சு அப்படின்னா இதுதான் அதோட ஆன்சர். ஸோ 441 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 21 ஸ்கொயர் வேல்யூ. ஒருவேளை 441 ரூட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது 21 ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ 21 2 வாட்டி வந்திருக்கும். ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், 21 × 21 தான். ஸோ அப்போ 21 ரூட்டை விட்டு வெளியில் வரும். ஓகே, ஸோ இந்த மெத்தட் கொஞ்சம் சிம்பிளான மெத்தட் தான். பட் இதில் கொஞ்சம் நீங்கள் ஒரு சில நம்பர் பெருசாக வர்றப்போ இதோட வேல்யூவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத டக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். அதுக்காகவாவது நீங்கள் 1லேருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பரோட ஸ்கொயர் வேல்யூவை மனப்பாடமாக வச்சுக்கிறது நல்லது. ஓகே, இப்போ ரூட் 324. இப்போ நான் சொன்ன மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ கண்டுபிடிங்க இது வந்து எதோட ஸ்கொயர் வேல்யூ. அதாவது இது ரூட்டை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னா எதோட ஸ்கொயராக இது இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ சேம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் இப்போ 2ஆவதாக பண்ண மெத்தடில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பண்ண மெத்தட் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறனால. ஓகே, 324 2 2ஆக நான் பிரிக்கணும். இங்கே 2 அடுத்து ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ ஒரு நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ அது வந்து எனக்கு 3 இல்லைனா 3 விட சின்னதாக போகணும். 2 ஸ்கொயர் போட்டாலே 4 ஆயிரும். அப்போ 1 ஸ்கொயர் தான் போட்டாகணும். 1 × 1 1 ஒரு வாட்டி பெருக்குன்னா எனக்கு 1 தான் கிடைக்கும். எத்தனை வாட்டி பெருக்கிறேன், ஒரு வாட்டி பெருக்கிறேன், அதை நான் மேலே எழுதிக்கணும். இங்கே மிச்சம் 2 வந்துருச்சு. அடுத்து இந்த 2 நம்பரையும் சேர்த்து தான் இறக்கணும். 32ன்னு கிடையாது, இந்த 2 மட்டும் கிடையாது, 24 இறக்கணும். ஓகே, 224 இங்கே வந்திருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இது ரெண்டையும் கூட்டணுமா, கூட்டினீங்கன்னா இங்கே 2 வந்துருக்கும். இப்போ இந்த இடத்துல எந்த நம்பர் போடுறோனோ அதால் இந்த மொத்த நம்பரையும் பெருக்கிறப்போ எனக்கு 224 வரணும். அந்த மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கடைசி டிஜிட் 4 வரணும். ஓகே, ஒரே நம்பரை 2 வாட்டி பெருக்கிறப்போ கடைசி டிஜிட் 4 வரணும். 2 4 வரும்.
22 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 44 தான் வரும். பட் 224 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து 3 9 4 16 5 25 7 49 6 36 8 64 வரும். அப்போ 28 இன்ட்டு 8 போட்டு பாருங்க. இது நீங்கள் டக்குன்னு டேரெக்டாக உங்களுக்கு தோணணும். நான் உங்களுக்கு இப்படிலாம் நீங்கள் யோசிப்பீங்க அப்படிங்கிறத பொறுமையாக சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ 28 8ஆல் பெருக்கணும் அப்படின்னா 8 64க்கு 4 மிச்சம் 6 ஈரெட்டா 16 6 22 வந்துருச்சு. 224 கரெக்டாக வருது. ஓகே, எதால் பெருக்கணும் 8ஆல் பெருக்கணும், இதை நீங்கள் எழுதிருங்க. ஸோ அப்போ இங்கே 0 வந்துருச்சு. 0 வந்துருச்சு அப்படின்னா 18 ஸ்கொயர் தான் அதோட வேல்யூ. ஓகே, அப்போது 324 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 18 ஸ்கொயரோட வேல்யூ. அப்போ 18 ரூட்டை விட்டு வெளியில் வர்றப்போ 18 அப்படிங்கிறத நமக்கான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ சிம்பிள் தான், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்துட்டு அடுத்த டைப் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு 4 டிஜிட் நம்பர். ஓகே, 5184 இது ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஓகே, இதை நம்ம ரூட்டை விட்டு வெளியில் கொண்டு வரணும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ரூட்டை விட்டு கண்டிப்பாக வெளியில் வரக்கூடிய நம்பருக்கு எல்லாமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ஆப்ஷனை பார்த்தே சொல்ல முடியும் இது ரூட்டுக்குள்ளே தான் இருக்குமா, ரூட்டை விட்டு வெளியில் வருமா அப்படிங்கிறத. அதனால் நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 5184. 2 2ஆக பிரிச்சுக்கோங்க. இப்போ இதுக்கும் ஜோடி கிடச்சிருச்சு. இப்போ எந்த நம்பரை நான் ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா அது 51 கிட்ட இருக்கணும். ஆனால் 51ஓட பெருசாக போகக்கூடாது. ஓகே, அதோட சின்னதாக இருக்கலாம், இல்லைன்னா ஈக்குவல் டு 51 இருக்கலாம். ஸோ 7 7 49. 7 7 வாட்டி பெருக்கணும்னா 49 வரும். ஸோ எத்தனை வாட்டி பெருக்கிறேன், 7 வாட்டி பெருக்கிறேன். 7 7 49. இப்போ மிச்சம் என்ன இருக்குது, 2 இருக்குது. அடுத்து இந்த 84ஐயும் நம்ம இறக்கணும். 7 7ஐயும் கூட்டினீங்கன்னா 14. ஓகே, இப்போ இந்த இடத்துல எந்த நம்பரை போட்டு அதே நம்பரால் அந்த மொத்த நம்பரையும் பெருக்கணும்னா எனக்கு 284 வரும்ட்டு பார்க்கணும். இப்போ இது கிட்டத்தட்ட 140. 140னா 2ஆல் பெருக்கினால 280 கிட்ட போகுது. அப்போ 2ஆல் பெருக்குனா இது வரும் அப்படின்னால அப்போ 2 எங்கே போடுங்க, 142 2ஆல் பெருக்குங்க. இங்கே என்ன நம்பர் போடுறோன்னா அதால தான் இதை பெருக்கணும். ஓகே, ஸோ அப்போ எதால் பெருக்கணும்னா அதை நீங்கள் மேலே போட்டுக்கோங்க. இப்போ 142 இன்ட்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா 2 4 4 2 8 1 2 284 எக்ஸாக்டாக வந்துருச்சு 0. ஓகே, அப்போ இது வந்து 72 ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ அப்போ ரூட்டை விட்டு 72 வெளியில் வந்துடும். 72 அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தாலும் 2 2ஆக பிரித்து ரூட்டை விட்டு எந்த நம்பர் வெளியில் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். பட் இது வந்து இப்போ இந்த நம்பர் வந்து 72ஓட ஸ்கொயர் வேல்யூ. இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ ரூட்டுக்குள்ளே இருக்கிறப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் வேல்யூ தான் ரூட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரிக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ரொம்பவே சூப்பரான ட்ரிக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 11 இருந்து 99 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பரோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதுதான் 2 டிஜிட் நம்பர், 2 இலக்க எண்கள். இதோட வர்க்கம் கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரிக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 42ன்னு எடுத்துக்கோங்க. 42 ஸ்கொயர் வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். நார்மலாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, 42 இன்ட்டு 42 2 4 4 2 8 மறுபடியும் 4 2 8 நாங்கள் 16 மறுபடியும் இதை கூட்டணும் 4 8 8 16க்கு 6 மிச்சம் 1 இங்கே 7 1 1764ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் டைம் எடுக்குதா இல்லையா, டைம் எடுக்குது. நீங்கள் இதை பெருக்கிறீங்க அப்புறம் கூட்டுறீங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, கஷ்டம்னு கிடையாது, நார்மல் மெத்தட் இது. ஓகே, இதை விட குயிக்காக பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 42 ஸ்கொயரா, 42 எழுதிக்கோங்க. 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16. ஓகே, இப்போ இங்கே ஒரு டிஜிட், இங்கே இன்னொரு டிஜிட் வரணும். இங்கே ஒரு டிஜிட் தான் வரணும். ஓகே, அது எந்த டிஜிட் அப்படின்னா இப்போ இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா என்ன வரும், 4 2 8 4 2 8. இந்த 8 2ஆல் பெருக்குங்க, டபுள் ஆக்குங்க, டபுள் ஆக்கி இங்கே போடுங்க. ஓகே, இனி 2 16. 16ல் நீங்கள் 16ஐயும் போட்டுறக்கூடாது, இங்கே ஒரு டிஜிட் தான் வரணும். 16க்கு 6 மிச்சம் இருக்கக்கூடிய 1 இங்கே வந்துடும். ஓகே, அப்போ இந்த 16 + 1 17, இங்கே 64. ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1764 தான். இப்போ நான் வந்து உங்களுக்கு நார்மலாக பெருக்கி பார்க்குறப்போ இதுதான் வந்துச்சு, இப்போ இதுதான் வருது. ஓகே, ஸோ என்ன பண்ணுங்க, நீங்கள் இதை சிம்பிளாக பண்ணிடலாம். 2 4 நாங்கள் 16. ஸோ இந்த பக்கம் 16 இருக்குது, இங்கே 4 இருக்குது.
ஓகே, இப்போ 42 8 எணி 2 16, 16க்கு 6 போடுங்க, மிச்சம் 1 எங்கே போட்டிங்கன்னா 17, 17 64, இதுதான் வந்து ஆன்சர். இதில் நீங்கள் அதிகமாக மைண்ட் அப்ளை பண்ண மாட்டீங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு இதில் வந்து ஆன்சர் பண்ண முடியும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு உங்களுக்கு இந்த மெத்தடை உங்களுக்கு மனப்பாடம் பண்ண வைக்கிறதுக்காக இன்னொரு 2 3 நம்பர் வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 72, 2ல் முடிகிற நம்பருக்கு தான் அப்படி மாதிரி கிடையாது. 11லேருந்து 99 வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த 2 இலக்க நம்பரை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதோட ஸ்கொயரை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். இப்போ 72 ஸ்கொயரோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ 2 4, இதுக்கு முன்னால் ஒரு நம்பர் வரும். ஓகே, அடுத்து 7 49, 2 ஸ்கொயர் 4, 7 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 49. அடுத்து 7 14, 14 இன்ட்டு 2 வந்து போட்டிங்கன்னா 28, 7 14, 14 இன்ட்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா 28, 28க்கு 8 இங்கே போடுங்க, 2 இங்கே போடுங்க, கூட்டினா இங்கே 51, இங்கே 84. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5184 அப்படிங்கிறதா. ஸோ சூப்பரான ட்ரிக்கு தானே இது. ஸோ இந்த ட்ரிக்கை பற்றி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்ட்டு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து இதே மாதிரி நான் வந்து ஒரு 36 ஸ்கொயர் கொடுக்குறேன். இதை நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு பண்ணுங்க. ஓகே, 6 6 36க்கு 6, மிச்சம் 3 இருக்குது. இங்கேயுமே ஒரு டிஜிட் தான் நம்ம எழுதணும். மிச்சம் 3 இருக்குதா, அந்த மிச்சம் 3 எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து 3 9 இங்கே எழுதிக்கோங்க. 3 18, 18 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 36, 36 கூட 3 கூட்டினீங்கன்னா இந்த இடத்துல கூட்டணும். ஓகே, இந்த இடத்துல இது ரெண்டையும் பெருக்கி டபுள் ஆக்குறப்போ எனக்கு என்ன வந்துச்சு, 18, 3 18 இன்ட்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா 36, 36 கூட இந்த 3 கூட்டிக்கோங்க. ஓகே, 36 கூட இந்த 3 கூட்டிங்கன்னா 39, 39க்கு 9 மட்டும் எழுதுங்க, 3 இங்கே நீங்கள் கூட்டணும், இங்கே 12, இங்கே 96. ஓகே, ஸோ அப்போ 36 ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1296. நீங்கள் கால்குலேட்டர் வச்சு கூட செக் பண்ணிக்கோங்க இது கரெக்டாக அப்படின்ட்டு. அதே மாதிரி 11லேருந்து 99 வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த நம்பரை வேணாலும் எடுங்க, அதோட ஸ்கொயர் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த மெத்தடை வச்சு கால்குலேட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நம்பர் இப்போ 84 எடுத்துக்கோங்க. 84 ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. நாங்கள் 16க்கு 6, மிச்சம் 1 இருக்குது. ஓகே, அதை நான் வச்சுக்கிறேன். இங்கே ஒரு டிஜிட், அடுத்த ஒரு டிஜிட் வரும். அடுத்து 8 8 64க்கு நான் இங்கே 64 எழுதிக்கிறேன். இப்போ 4 8 32, 32 2ஆல் பெருக்கணும்னா 64, 4 8 32, 32 2 வந்து பார்த்தீங்கன்னா 64, 64 கூட இந்த 1 கூட்டினீங்கன்னா 65க்கு 5 இங்கே போடுங்க, 6 இங்கே போடுங்க. ஸோ இப்போ 64 6 70, அடுத்து ஒரு 56. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 84 ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 70 56, 7056 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் 2 கொஷின் நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 48 ஸ்கொயர், இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ரெண்டாவது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 83 ஸ்கொயர். ஓகே, இந்த 2 கொஷினுக்கு மட்டும் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத இப்போவே கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, 48 ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 83 ஸ்கொயரோட வேல்யூ கால்குலேட்டரில் போட்டுலாம் பார்த்து நீங்கள் சொல்ல முடியும். ஆனால் இந்த மெத்தடில் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட்டரில் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து கியூப் ரூட், தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கனமூலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நார்மலாக வெறும் ரூட் இல்லாமல் இந்த ரூட்டில் இந்த 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 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3ங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 729 கண்டுபிடிக்கணும். இப்போ வெறும் ரூட்னா உள்ள 2 வாட்டி ஒரே நம்பர் வந்துச்சுன்னா அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். பட் கியூப் ரூட்னா ஒரே நம்பர் 3 வாட்டி வந்தால் தான் அதை நம்ம வெளியில் எடுக்க முடியும். இப்போ தெரிஞ்சவங்க சொல்லிடுவீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இது 9 கியூபோட வேல்யூ. ஸோ அப்போ 9 3 வாட்டி வந்திருக்கும், 9 2 9 2 9 வந்திருக்கும், 9 தான் ஆன்சர்னு சொல்லிடுவீங்க. ஓகே, இது எல்லாருக்குமே தெரியாது இல்லை, தெரியாதவங்களுக்காக தான் நம்ம இந்த பேசிக் சீரீஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கும் நீங்கள் சேம் இந்த டானா வகுத்தல் மெத்தடை யூஸ் பண்ணலாம். இதுக்கு இன்னொரு சூப்பரான ட்ரிக்கும் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள். நீங்கள் இந்த ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்கல்ல, இதை விட சிம்பிளான சூப்பரான மெத்தட் இதுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் பேசிக் என்ன அப்படிங்கிறத கற்றுக்கோங்க, அடுத்த ட்ரிக் என்ன அப்படிங்கிறத கற்றுக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும், 729ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தெரியணும், அதை வகுக்கக்கூடிய எண்கள் என்னென்ன அப்படிங்கிறது தெரியணும். ஓகே, இப்போ இது 3ஆல் டிவைட் ஆகும், 9 டிவைட் ஆகும், 7 2 9 டிவைட் ஆகும்.
3ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2 3 6 மிச்சம் 1 4 3 12 அடுத்து 3 3 9. இப்போ மறுபடியும் இது 3ஆல் டிவைட் ஆகும். இந்த 3 விட்டுருங்க. 24 3ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். ஓகே. ஸோ எம் 3 24 அடுத்து ஒரு 3 3 இதுவும் 3ஆல் டிவைட் ஆகும். 2 3 6 மிச்சம் 2 இருந்திருக்கும். 7 3 21 இதுவும் 3ஆல் டிவைட் ஆகும். 9 3 27 இதுவும் 3ஆல் டிவைட் ஆகும். 3 3 9 இதுவும் 3ஆல் டிவைட் ஆகும். 1 வர்ற வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் 3 கியூபு இன்ட்டு 3 கியூப் வந்திருக்கு. அதாவது 729 கியூப் ரூட்டுக்குள்ளே இருக்கிறப்போ இது எப்படி வந்திருக்கு? ரூட் ஆஃப் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 கியூப் ரூட்டில் இருக்குது 3 கியூபு. அடுத்து 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 அது ஒரு 3 கியூபு. ஏன் தனித்தனியாக எழுதுனேன் அப்படின்னா கியூபில் இருக்கிறப்ப அது வெளியில் வரும். ஓகே, 3 வாட்டி வந்திருக்குதுன்ட்டு அர்த்தம். ஸோ 3 வாட்டி வந்திருக்குன்னா கியூப் ரூட் விட்டு அது வெளியில் வரும். அப்போ 3 இன்ட்டு 3 3 9 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இது இன்னும் பெரிய நம்பராக போகிறப்போ நம்ம எவ்வளோ நேரம் பண்ணுறது? ஸோ இதுக்கு ட்ரிக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. சேம் 11லேருந்து 99 வரைக்கும் இருக்கக்கூடிய கியூப் வேல்யூ இந்த மாதிரி கியூப் ரூட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்கன்னா அதை ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கிறதுக்கான ட்ரிக்கை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய கியூப் வேல்யூவை மனப்பாடமாக பண்ணியே ஆகணும். ஸ்கொயர் வேல்யூனா 1லேருந்து 30 வரைக்கும் 50 வரைக்கும் பண்ணிக்கிட்டா கூட ஓகே தான். ஆனால் கியூப் வேல்யூ 1லேருந்து 10 வரைக்கும் மனப்பாடம் பண்ணாலே போதுமானது. அதை வச்சு தான் நீங்கள் மற்ற நம்பரையும் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 1 கியூப் வந்து எத்தனை? 1. 2 கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா 8. 3 கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 3 3 9 9 3 27. இந்த மாதிரி 4 கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 64. 5 கியூபோட வேல்யூ 125. அடுத்ததாக 6 கியூபோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 216. அடுத்து 7 கியூபோட வேல்யூ 343. அடுத்து 8 கியூபோட வேல்யூ 572. அடுத்து 9 கியூபோட வேல்யூ 729. அடுத்து 10 கியூபோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1000. இதையெல்லாம் நீங்கள் மனப்பாடமாக கண்டிப்பாக வச்சுக்கணும். இப்போ இதை நீங்கள் ஒரு பாயிண்டை கவனிச்சிங்க அப்படின்னா இப்போது இதில் இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் ஆன்சர். ஓகே, இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் அந்த கியூபோட வேல்யூ, கியூப் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற வேல்யூ. 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பரோட கியூபில் வந்து கடைசி இலக்கத்தை பாருங்கள். இங்கே 1, இங்கே 8, இங்கே 7, இங்கே 4, இங்கே 5, 6, 3, 2, 9, 0. எங்கேயாச்சும் சேம் நம்பர் வந்திருக்கா? கடைசி இலக்கம் இங்கே ஒரே இலக்கம் தான் இருக்குது, அதான் கடைசி இலக்கம். இது ரெண்டும் ஒரே இலக்கம் தான். அடுத்து இதில் 2 இலக்கம் 3 இலக்கம்லாம் வருது. ஆனால் கடைசி இலக்கத்தை வந்து பாருங்கள். 1லேருந்து 10 வரைக்கும் பண்ண கியூபில் எங்கேயாச்சும் அந்த கடைசி இலக்கம் ஒரு நம்பருக்கு வந்தது இன்னொரு நம்பருக்கு வந்திருக்கா? வரல. ஓகே, ஸோ அப்போ இதுதான் நமக்கான ட்ரிக்குக்கான முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ நான் ட்ரிக்கை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரிக்கை சொல்கிறேன். இப்போ கியூப் ரூட் இருக்குது 9261. இதோட கியூப் ரூட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இங்கே நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3 3ஆக பிரிங்க. ரைட் சைடில் இருந்து இங்கே 3, அடுத்து 1 தான் இருக்குது. வேறு வழியில் அது 1 மட்டும்தான் இருக்கும். ஒருவேளை 2 நம்பர் 3 நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் 3 3ஆக பிரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம இந்த யூனிட் டிஜிட் நான் சொன்னல, இந்த நம்பர் 1ஓட கியூபு 1ல் முடியும், 4ஓட கியூபு 4ல் முடியுது, 5ஓட கியூபு 5ல் முடியுது. அதுக்காக எல்லா நம்பரும் அதிலே முடியும்ட்டு கிடையாது. 6ஓட கியூபு 6, 7ஓட கியூபு 3. ஓகே, 8ஓட கியூபு 2, 9ஓட கியூபு 9ல் முடியும், 10ஓட கியூபு 0ல் முடியும். ஓகே, 1க்கு 1, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 4, 5க்கு 5, 6க்கு 6, 8க்கு 2, 2க்கு 8, 9க்கு 9, 0க்கு 0. ஸோ 2 கியூப் வந்து 8ல் முடியும், 8 கியூபு 2ல் முடியும். 2 இன்டர்சேஞ்ச் ஆகுது பாருங்கள். 2 கியூபு 8ல் முடியும், 8 கியூபு 2ல் முடியும். ஓகே, அதே மாதிரி 3 கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 7ல் முடியும், 7 கியூபு 3ல் முடியும். இப்போ 3 கியூபு 7ல் முடிச்சு, 7 கியூபு 3ல் முடிஞ்சிச்சு. இதை தவிர்த்து மற்ற எல்லா நம்பரும் அதே நம்பரில் தான் முடியும். இதை மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். 1 கியூப் 1ல் முடியும், 4 கியூப் 4ல் முடியும், 5 கியூப் 5ல் முடியும், 6 கியூப் 6ல் முடியும், அடுத்து வந்து 9 கியூப் 9ல் முடியும், 10 கியூபு 0ல் முடியும். ஓகே, 2 கியூபு 8ல் முடியும், 8 கியூபு 2ல் முடியும், 3 கியூபு 7ல் முடியும், 7 கியூபு 3ல் முடியும். இதை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஷினுக்கு வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 டிஜிட் வந்து பார்க்குறீங்கல்ல, இதில் கடைசி டிஜிட்டை மட்டும் பாருங்கள். 1 எதோட கியூப் 1ல் முடியும்?
1ஓட கியூபு 1ல் முடியும். அப்போ இந்த இடத்துல கடைசி டிஜிட் 1 தான். அடுத்து இங்கே வந்து பாருங்க 9. அதாவது எந்த நம்பரை கியூப் பண்ணோம் அப்படின்னா அது 9 இல்லைன்னா 9 விட சின்னதாக வரும் அப்படிங்கிறத பாருங்க. 9க்கு க்ளோஸாக இருக்கணும், 9ஓட பெருசாகவும் போயிடக்கூடாது, 9க்கு ஈக்குவலாக வேணாலும் வரலாம். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள் 1 கியூபு 1, 2 கியூபு 8, 3 கியூபு 27. ஸோ 8ங்கிறது 9 விட சின்னது, 27 9 விட பெருசு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 கியூபு தான் வந்து பார்த்தீங்கன்னா 9 விட சின்னது. அப்போ இந்த இடத்துல வந்து 2 தான் வரும். ஸோ 2 1, அதாவது 21 கியூபு. 21 கியூபு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூவே. 9261ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 21 கியூபுக்கு ஈக்குவல். ஸோ அப்போ இந்த இடத்துல கியூப் ரூட் தான் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கே ஒரு நம்பர் 3 வாட்டி வந்திருக்குதுன்னு அர்த்தம். 21 21 21 தான் 21 கியூப். அப்போ 21 வெளியில் வரும். 21 தான் இதுக்கான ஆன்சரே. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பர் வந்து எடுக்கலாம். ஓகே, இப்போ அதே கியூப் ரூட் தான். கியூப் ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 32,768. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது ரூட்டை விட்டு கண்டிப்பாக வெளியில் வரும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. அப்படின்னால என்ன அர்த்தம், இது ஒரு கியூப் வேல்யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஓகே, அதை வச்சு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ 3 3ஆக பிரிங்க. இங்கே 3, அடுத்து 2 தான் இருக்குது, 2 மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதில் கடைசி டிஜிட்டை மட்டும் பாருங்கள் 8. 2க்கு 8, 8க்கு 2ன்னு சொல்லியிருந்தேன். 2 கியூபு 8ல் முடியும், 8 கியூபு 2ல் முடியும். அப்போ 8ல் முடிஞ்சிருக்குன்னா 2 கியூபோட வேல்யூவாக இருக்கும். அப்போ இங்கே 2 வரும். ஓகே, இப்போவே நீங்கள் ஆப்ஷனை பார்த்து ஆன்சர் பண்ணிடலாம். 2ல் முடிகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது 4 ஆப்ஷனில் அப்படின்னா நீங்கள் அதுதான் ஆன்சர்ன்ட்டு போட்டுருங்க. இல்லை ஃபைனலாக என்ன எக்ஸாக்டாக ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பக்கம் பாருங்கள். 32 விட சின்னதாக, 32க்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய, 32 விட சின்னதாக இருக்கக்கூடிய கியூப் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கியூபு 27. இதுக்காக தான் நான் இதை மனப்படமாக பண்ண சொன்னேன். ஓகே, இப்போ 3 கியூபு 27, 4 கியூபு 64. அப்போ 3 கியூபு தான் 32க்கு க்ளோஸாக இருக்குது, சின்னதாகவும் இருக்குது. அப்போ இந்த இடத்துல 3 வரும். ஓகே, அப்போ இதோட ஆன்சரே வந்து பார்த்தீங்கன்னா 32 கியூபு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 32 கியூபுக்கு ஈக்குவல். ஸோ கியூப் ரூட் அப்படின்னால 32 ரூட்டை விட்டு வெளியில் வரும். புரிஞ்சுட்டு நினைக்கிறேன், சிம்பிள் தான். ஓகே, அடுத்து இன்னொரு கொஸ்டின் சொல்கிறேன். இப்போ 3,73,248 இது கியூப் ரூட்டுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வந்து ரூட்டை விட்டு வெளியில் கொண்டு வரணும். இப்போ நீங்கள் 3 3ஆக பிரிக்கலாம். 3 3ஆக பிரிக்கிறதுக்கு கரெக்டாக 6 நம்பர் இருக்குது. ஓகே, இப்போ 8ல் முடியுது. எதோட கியூப் 8ல் முடியும், 2ஓட கியூப் 8ல் முடியும். அப்போ 2ல் முடிகிறது தான் ஆன்சராக இருக்கும். 373 எதோட கியூப் வேல்யூவை விட கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ 343 7 கியூப், 8 கியூபு 572. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல 7 கியூபு தான். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 7 வரும். அப்போ 72 கியூப் வந்திருக்கும். 72 அப்படிங்கிறது தான் எங்கள் ஆன்சர். ரூட் அவுட் வழியில் வந்துடும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரே ஒரு கொஷின் வந்து நம்ம பார்த்துடலாம், இதே பேஜ்லேயே பார்த்துடலாம். இப்போ 1,85,193 இதுவும் கியூப் ரூட்டுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 3 3ஆக பிரிப்பீங்க. இப்போ 3ல் முடியுது. 3ல் முடியுதுன்னா 7 கியூபு 3ல் முடியும், 3 கியூபு 7ல் முடியும். ஸோ 3ல் முடியுதுன்னா இது 7 கியூபோட வேல்யூ. ஓகே, அப்போ இங்கே 7 வந்துருக்கும். ஓகே, யூனிட் டிஜிட்டை மட்டும் பார்த்தா போதுமானது. இப்போ 185 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5 கியூபு 125, 6 கியூப்னா 216. ஸோ எதோட கியூப் வேல்யூ 185 விட சின்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கியூபோடது தான். அதை விட சின்னதுன்னா அதுக்கப்புறமும் சின்னது இருக்கலாம், பட் சின்னதுலேயே பெருசு இதுதான். ஓகே, இதை விட ஒரு பெரிய கியூப் வேல்யூ 185 விட சின்னது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ 5 கியூப் தான். இப்போ இங்கே என்ன வந்திருக்கும், 5 வந்திருக்கும். அப்போ இங்கே 57 கியூபு 57 அப்படிங்கிறது தான் இங்கே ஆன்சராக இருக்கும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன், சிம்பிள் தான். ஸோ இப்போ இனிமேல் நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கியூப் ரூட் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 11லேருந்து 99க்குள்ளே இருக்குது. ஓகே, அதான் கியூப் ரூட்டை விட்டு வெளியில் வர்றது 11லேருந்து 99க்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் கரெக்டான ஆன்சர் மட்டும்தான் வரும், டவுட்டே வேண்டாம். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து ஒரு சில கொஷின்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ரூட்டை வச்சு தான் பார்த்துருக்கோம். ரூட்டை வச்சு ஒரு சில கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம், பார்த்துட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே,
கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெரிய கொஷின் மாதிரி தெரியும், ஆனால் சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்குது ஒரு ரூட். ஓகே, ரூட்டுக்குள்ளே 114 இருக்குது, ப்ளஸ் அதுக்குள்ளே இன்னொரு ரூட் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 913. அடுத்து மைனஸ் அதுக்குள்ளே இன்னொரு ரூட் வருது 159. அடுத்து ப்ளஸ் அதுக்குள்ளே இன்னொரு ரூட் வருது, இது வந்து பார்த்தீங்கன்னா 115. அடுத்து மைனஸ் இன்னொரு ரூட் வருது 225. இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது ரூட்டுக்குள்ளே ரூட்டு போகுது, பட் நடுவில் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ஓகே, இப்போ 225 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 15 ஸ்கொயரோட வேல்யூ. இது நார்மல் ரூட் தான், கியூப் ரூட் கிடையாது. ஸ்கொயர் இருந்தாலே நம்ம அதை வந்து ரூட்டை விட்டு வெளியில் எடுத்துடலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 30 ஸ்கொயர் வரைக்கும் மனப்பாடம் பண்ணிடுங்க. அதை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பெரிய கஷ்டமாகவே இருந்திருக்காது. பார்த்த உடனே நீங்கள் 225ங்கிறது இது 15 ஸ்கொயரோட வேல்யூன்னு சொல்லிடுவீங்க. அப்போ இது ரூட்டை விட்டு வெளியில் வர்றப்போ 15 வந்திருக்கும். இப்போ இந்த ரூட்டை மட்டும் எழுதுறேன், மொத்தமாக மாறி மாறி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிட்டு இருந்தால் டைம் ஆகும். இந்த ரூட் வெளியில் போயிடுச்சு, இந்த ரூட்டை விட்டு 15 வெளியில் வந்துருச்சு, இந்த ரூட்டு போயிடுச்சு. இந்த ரூட்டுக்குள்ள 115 மைனஸ் 15 இருந்திருக்கும், அதாவது ரூட் 100 இருந்திருக்கும். 100ங்கிறது 10 ஸ்கொயரோட வேல்யூ, அப்போ 10 வெளியில் வந்திருக்கும். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10. இப்போ இந்த ரூட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 159 ப்ளஸ் 10னா 169. 169 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 13 ஸ்கொயரோட வேல்யூ. ஓகே, அப்போ 13 வெளியில் வந்துருக்கும். இது வரைக்கும் 13. ஓகே, அடுத்து இந்த ரூட்டுக்குள்ள 913 இருக்குது. 913ல் 13 கழிக்கணும். கழிச்சா என்ன வந்திருக்கும்? 900 வந்திருக்கும். 900 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 30 ஸ்கொயரோட வேல்யூ. 30 × 30 900. ஓகே, இப்போ இது வரைக்கும் 30 வந்திருக்கு. அடுத்து பெரிய ரூட்டு கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு ரூட் இருக்குது 114 ப்ளஸ் 30 கூட்டினா என்ன வரும்? 144. 144ங்கிறது 12 ஸ்கொயர், அப்போ 12 வந்திருக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் 12 அப்படிங்கிறது. ஓகே, இதுக்கு நீங்கள் ட்ரிக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கஷ்டமாயிரும். நீங்கள் 1லேருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ மனப்படமாக வச்சுருந்தீங்கன்னா நார்மலாகவே நீங்கள் டக்கு டக்குன்னு இதில் வந்து ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ அடுத்த ஒரு கொஷின். ஓகே, அடுத்த ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க, கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. அதாவது ரூட் 1764 ஈக்குவல் டு 42 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே, 42 எனில் உங்ககிட்ட அடுத்த கொஷின் கேட்குறாங்க. ரூட் ஆஃப் 17.64 ப்ளஸ் ரூட் ஆஃப் 0.001764 ப்ளஸ் ரூட் ஆஃப் 0.012341764 இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ 1764 ரூட்டுக்குள்ளே இருந்தால் அதோட வேல்யூ 42 தெரியும். நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இதுலேயும் 1764 தான் இருக்குது, 42 போட்டுருங்க. இங்கேயும் 1764 தான் இருக்குது, 42 போட்டுருங்க. இங்கேயும் அதே தான் இருக்குது, 42 போட்டுருங்க. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ரூட்டுக்குள்ள ரெண்டு வாட்டி வந்துச்சுன்னா அது ஒரு வாட்டி வெளியில் வரும். ஓகே, ரூட்டுக்குள்ள 2 வாட்டி இருக்கிறது வெளியில் ஒன்றா மட்டும்தான் வெளியில் வரும். சேம் ரூட்டுக்குள்ள புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குதுன்னா வெளியில் வர்றப்போ ஒரு நம்பருக்கு அப்புறம் தான் புள்ளி வைக்கணும். புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குன்னா வெளியில் வர்றப்போ ஒரு நம்பருக்கு புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் தான் இருக்கணும். ஓகே, இங்கே 2 பாதி ஆகும். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து பாருங்க 6 நம்பர் இருக்குது. அப்போ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 இருக்கணும். மொத்தமாகவே 2 நம்பர் தான் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு 0 போட்டுட்டு 0.042 அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல முடியும். ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் 2 4 6 8 இருக்குது. 8ல் பாதினா வந்து எத்தனை? 4. புள்ளிக்கு அப்புறம் 4 நம்பர் இருக்கணும், 4 இலக்கம் இருக்கணும். அப்போ 0.00 போட்டிங்கன்னா இப்போ 1 2 3 4 வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் நீங்கள் வந்து கூட்டுங்க. கூட்டினா என்ன மாதிரி கூட்டணும்? 4.2 அடுத்து 0.042 அடுத்து 0.0042. இப்போ இதை கூட்டினீங்கன்னா இங்கே 2 4 2 6 4 2 புள்ளி வச்சுட்டு 4. இதுதான் ஆன்சர். ஓகே, 4.2462 அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ ரூட்டுக்குள்ள தசம எண்கள் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி வெளியில் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். வெறும் ஸ்கொயர் ரூட் அப்படின்னா 2 நம்பர்
பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரூட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா ரூட்டுக்கு வெளியில் வர்றப்போ ஒரு நம்பர் தான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கும். 6 நம்பர் இருக்குதுன்னா 3 நம்பர் தான் இருக்கும். 8 நம்பர் இருக்குதுன்னா 4 நம்பர் தான் இருக்கும். 10 நம்பர் இருக்குன்னா 5 நம்பர் தான் இருக்கும். பாதி ஆகும் அப்படியே. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கிறப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ. ஓகே, 42 ஸ்கொயரோட வேல்யூ தான் இது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின். இப்போ நான் வந்து உங்களுக்கு கியூப் ரூட்டில் கொடுக்குறேன். ஓகே, இப்போ கியூப் ரூட் ஆஃப் 9261 இதோட வேல்யூ 21 எனில் உங்கள்கிட்ட வந்து கியூப் ரூட்டில் தான் வந்து கொஸ்டினே கேட்டிருக்காங்க. கியூப் ரூட் ஆஃப் 9.261 ப்ளஸ் கியூப் ரூட் ஆஃப் 0.009261 ப்ளஸ் கியூப் ரூட் ஆஃப் 0.123450. ஓகே, அடுத்ததா 9261. இப்போ இதோட ஆன்சர் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ 9261 ரூட்டுக்குள்ளே இருந்தாலே அது கியூப் ரூட்டுக்குள்ளே இருக்குதுன்னா அதில் 21 வெளியில் வந்துடும். ஏன்னா 21 கியூப் அப்படிங்கிறனால. ஓகே, இங்கே 21, இங்கே 21, இங்கே 21 கண்டிப்பாக வெளியில் வந்திருக்கும். ஆனால் பாயிண்ட் வச்சு தான் வந்துடும். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ரூட்டுக்குள்ளே 2x2x2 இருக்குது கியூப் ரூட்டுக்குள்ளே அப்படின்னா, கியூப் ரூட்டுக்குள்ளே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா 3 வாட்டி ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அது வந்து ஒரே வாட்டி வெளியில் வரும். ஓகே, ஒரு நம்பராக வெளியில் வரும். அப்போ 3 நம்பர் புள்ளிக்கு அப்புறம் இருக்குது அப்படின்னா ரூட்டுக்குள்ளே கியூப் ரூட்டுக்குள்ளே அதுக்கு ரூட்டை விட்டு வெளியில் வர்றப்போ ஒரு நம்பருக்கு அப்புறம் தான் இருக்கணும். 3 1 ஆகும். ஏன் அங்கே பாதி ஆனிச்சு, இங்கே 3 1 ஆகும். இப்போ 3 3 6 6னா என்னவாகும்? 6னா 2 ஆகும். 6னா 2 ஆகும். அப்போ 0.21. அடுத்து இங்கே 3 6 9. ஓகே, 9 3 ஆகும். 6 2 ஆனிச்சில், அதாவது 3ஆல் டிவைட் பண்ணணும். இதுக்கு 1 இதுக்கு 1 இதுக்கு 1 3 ஸ்தானம் இருக்கணும் புள்ளிக்கு அப்புறம். 0.021 3 ஸ்தானம் வந்துருச்சா புள்ளிக்கு அப்புறம். இப்போ இதை நீங்கள் வந்து கூட்டுங்க. கூட்டுனா என்னது? 2.1, அடுத்து 0.21, அடுத்து 0.021 கூட்டினா இங்கே 1 2 1 3 2 1 3 2.331. ஓகே, 2.331 அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து கடைசி கொஸ்டின். ஓகே, இப்போ இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்பாங்க. இது ரூட்லாம் கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து எது லார்ஜஸ்ட்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர்னு கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 3 பவர் 20, அடுத்து 2 பவர் 50, அடுத்து 7 பவர் 20, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 பவர் 40. இதில் எது பெரிய நம்பர்னு கேட்குறாங்க. இது நீங்கள் இப்படியே வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது. ஓகே, 3 பவர் 20 கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். 3 20 வாட்டி பெருக்கணும், 2 50 வாட்டி பெருக்கணும், 7 20 வாட்டி பெருக்கணும், 4 40 வாட்டி பெருக்கணும். இது பாசிபிளே கிடையாது. ஓகே, ஆனால் இதை நீங்கள் எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 3 பவர் 2 இன்ட்டு 10 நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம். ஓகே, 3 பவர் 2 இன்ட்டு 10. இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ் பவர் ஏ அதுக்கு ஹோல் பவர் பி இருக்குதுன்னா, அதாவது ஒரு நம்பர் பவரில் இருக்குது, அடுத்து மொத்தமாக இன்னொரு பவர் வருதுன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா எக்ஸ் ஏ இன்டூ பின்னு அர்த்தம். இந்த 2 நம்பரையும் இந்த 2 பவரையும் பெருக்கணும். இப்போ 2 இன்ட்டு 10 பெருக்குனீங்கன்னா 20 தான் வரும். அதான் நான் இப்போ வந்து உல்டாவாக பிரித்து எழுதுறேன். ஓகே, அப்போ இங்கே 2 பவர் 5 பவர் 10, 50 5 இன்ட்டு 10 நான் பிரிக்க முடியும். ஓகே, அடுத்து 7 பவர் 2 இன்ட்டு 10, 2 இன்ட்டு 10 20ன்னு என்னால் பிரிக்க முடியும். 4 பவர் 4 இன்ட்டு 10 இந்த மாதிரியும் பிரிக்க முடியும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து 3 பவர் 20 பண்ணுறது தான் கஷ்டம். 3 ஸ்கொயர் பண்ணுறது கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். இப்போ 3 9, 9 பவர் 10. இங்கே 2 5 வாட்டி பண்ணுறது பெரிய மேட்ரு கிடையாது. 2 4 2 8 2 16 16 2 32. ஓகே, 32 பவர் 10, 7 49 பவர் 10. அடுத்து நாங்கள் 16, மறுபடியும் இன்னொரு 16 இருக்கும். 4 பவர் 4னா 4 பவர் 4 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4. ஓகே, இப்போ இதுக்கு 16, அடுத்து இதுக்கு ஒரு 16. ஸோ 16 ஸ்கொயரோட வேல்யூ எத்தனை? 256. 256 பவர் 10.
இப்போ எல்லாத்துலேயுமே பவர் சேமாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் நம்பரை மட்டும் பாருங்கள், எந்த நம்பர் பெருசு? 256 பெருசு. ஸோ இப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். எது சிறுசுன்னு கேட்டாங்கன்னா 9 தான் சிறுசு. அப்போ இந்த நம்பரில் எது பெரிய நம்பர்? 4 பவர் 40 தான். எது சின்ன நம்பர்? 3 பவர் 20 தான். ஓகே, இதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய மற்ற வீடியோஸையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.